வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன் அப்டின்னா, நேத்தைக்கு டிவில சந்திரமுகி மூவி பார்த்தேன். அது பத்தி தான் பேச போறேன். சந்திரமுகி மூவி பத்தி பேசல. நேத்து எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறேன். ஏன்னா டிவில தலைவர் படம் போடுறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ நேத்தும் அப்படிதான் இருந்துச்சு. பட் எனக்கு நேத்து கிளாஸ் இருந்தது ஈவினிங். ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம வரணுமே, அதுக்குள்ள மூவி முடிஞ்சிருமா? என்ன ஏது? அதுல எஸ்பெஷலி எனக்கு அந்த அத்தீந்தோம் சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். இப்ப எதுலனாலும் நம்ம யூடியூப்லனாலும் போட்டு நம்ம அந்த சாங் பார்த்துக்கலாம். இருந்தா கூட அந்த டிவில பார்க்கறது அது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. அது படம் பார்க்குறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட். ஸோ அதனால அந்த பாட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போதே நம்ம முன்னெல்லாம் பார்த்தோம் அப்டின்னா, அந்த சண்டே நம்ம டியூஷன்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தோம்னா, ஏதோ மூவி போட்டாங்க அப்டின்னா, அ ஒரு ஒரு வீட கிராஸ் பண்ணி வரும்போது நம்ம அந்த டயலாக் கேட்டுட்டே வருவோம் நடந்து வரும்போது. சரி இந்த டயலாக் வந்துச்சு போல, அட்வர்டைஸ்மென்ட் ஓடுது போல அப்டின்னு சொல்லிட்டு அது அந்த டிவி சத்தம் வாசல் வரைக்கும் கேட்கும். எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி ஒரே படம் தான் ஓடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நான் இந்த பாட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். கரெக்ட்டா நான் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர்றேன். அப்பவே அந்த பாட்டு முடிய போற அந்த கடைசி லைன் ஓடிட்டு இருக்கு. ஐய்யய்யோ! இந்த பாட்டு நம்ம பார்க்கணும்னு நெனச்சோமே! கரெக்ட்டா வரும்போது முடிஞ்சு போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்ல டிவி ஆன் பண்றேன். அட்வர்டைஸ்மென்ட் போட்டாங்க. சரி ஓகே. பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணும்போது, திருப்பி பார்த்தா திருப்பியும் அட்வர்டைஸ்மென்ட் முடிஞ்சு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போடுவாங்க பாருங்க. சரி ஏதாவது கொஞ்சமா ரீவைண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஃபுல் பாட்டும் ரீவைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பவும் ரொம்ப அப்படியே உட்கார்ந்துட்டேன். டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு, நேத்தைக்கு ஃபுல்லா அந்த சாங் ஃபுல்லா பார்த்துட்டு, ஒரு திருப்தியா இருந்துச்சு. நம்ம பார்க்கணும்னு நெனச்சது நேத்து பார்த்தாச்சு. அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியா இருந்தது. ஏன் எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னா, அந்த சாங்ல தலைவர் போட்டிருக்கக்கூடிய அந்த காஸ்டியூம், அதோட கலர் அந்த கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரைட் கலர் அதுதான். ப்ளூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ட்ரெஸ் எங்க எடுக்க போனாலும் வீட்ல கூட சொல்லுவாங்க. "இந்த ப்ளூ கலர தவிர வேற எதனா எடு" அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த ப்ளூ ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ளூ கலர்ல தலைவர் வரக்கூடிய பாடல் அந்த படத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால, அது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு பார்க்கறதுக்கும் ரொம்ப பிளசன்டாவும் இருக்கும். அந்த சாங் ரொம்ப கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். அது பார்க்கணும்னு நினைச்சேன். நேத்து பார்த்துட்டேன். எனக்காகவே ரீவைண்ட் பண்ணி போட்ட மாரி இருந்துச்சு நேத்திக்கு. அததான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அது மட்டும் கிடையாது. சந்திரமுகி ரிலீஸ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நேத்து யோசிச்சுட்டு இருந்தேன். படையப்பா திருவிழா இப்பதான் நம்ம கொண்டாடினோம். அதே மாதிரி சந்திரமுகி வந்தா கூட கண்டிப்பா அத எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். இப்ப சந்திரமுகி 2லாம் வந்தது. அது அந்த அளவுக்கு போகல அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவுமே ரொம்ப டாப் டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த செகண்ட் பார்ட் எடுக்கிறோம் படத்துக்கு அப்படின்னா, அந்த அளவுக்கு ரீச் ஆகுமா? அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டா தான் இருக்கும். நெறைய செகண்ட் பார்ட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆன அளவுக்கு செகண்ட் பார்ட் நெறைய படங்கள் ஹிட் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வரிசையில சந்திரமுகி 2வும் நெறைய லேக் ஆகுது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் தியேட்டர்லயே சந்திரமுகி வந்த அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டேவே போய் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல. வந்த அன்னைக்கு மேட்னி ஆமா ஆஃப்டர்நூன் தான் போய் பார்த்தேன். போய் பார்த்துட்டு வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அது என்ன சொல்றது? ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சந்திரமுகியில இருந்த ஏதோ ஒண்ணு சந்திரமுகி 2ல இல்ல. அது தலைவரா கூட இருக்கலாம். அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு லேக் சம்திங் இருக்கு. அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய நடிகர், நடிகைகள் அவங்கள நான் குறை சொல்லல. பட் அவங்க இன்னும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் அத விட ஒரு பெட்டர் வெர்ஷன் நம்ம பார்த்துட்டதுனால, இது நம்மளுக்கு பெருசா தெரியல. அவ்வளவுதான். எப்பவுமே அப்படித்தானே. ஒரு பெட்டரா இருக்கிற ஒண்ண பார்த்துட்டு, ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒண்ண பார்க்கும்போது நம்மளுக்கு அது பெருசா தெரியாது இல்லையா? இது ஃபர்ஸ்ட் அது செகண்ட் வந்திருந்தா நம்மளுக்கு அது கரெக்ட்டா டேலி ஆயிருக்கும். இது கொஞ்சம் ஓகே ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்னா, அதாவது
வந்து அடுத்தது அந்த சந்திரமுகி பார்க்கும்போது ஓ நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்டே நம்ம அதை பார்த்துட்டு இதை பார்த்ததுனால வந்துட்டு நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சந்திரமுகில இருந்து எல்லா கேரக்டருமே ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே சந்திரமுகி டூவிலேயே இருந்தது. அதே மாதிரி கேரக்டர் இல்ல, பட் இந்த கேரக்டருக்கு பதிலா இந்த கேரக்டர், இந்த கேரக்டருக்கு பதிலா இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேரக்டருக்கும் பதிலா இப்ப தலைவர் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அதுல வந்து லாரன்ஸ் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு இதுல வந்து ஒருத்தங்க ஒரு லேடி இருப்பாங்க, அந்த மாளவிகா அவங்களுடைய அத்தை கேரக்டர் தான் கொஞ்சம் பெருசா காமிப்பாங்க. அதே மாதிரி சந்திரமுகி டூல வந்து ராதிகா மேடம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்து எல்லா கேரக்டருமே சந்திரமுகி டூல இருந்தது. எல்லா கதையுமே கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருந்தது. அது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, சந்திரமுகியில வேட்டைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை காமிப்பாங்க. அந்த படத்துல இருக்கிற அந்த ஃபேஸும் சந்திரமுகி டூல உண்மையாவே வேட்டையனை காமிப்பாங்க. அந்த நடிகரோட ஃபேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. நான் நேத்து கூட பார்த்தேன். நான் ஏற்கனவே சந்திரமுகி படம் டூ படம் பார்க்கும் போதே எனக்கு அது தோணுச்சு. அந்த மாதிரியே இருக்கிற மாதிரி ஃபேஸை இவங்க செலக்ட் பண்ணாங்களா, இல்ல இவங்க செலக்ட் பண்ணது அந்த மாதிரி அமைஞ்சிருச்சா அப்படிங்கறதுதான் வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்த ஒரு விஷயம். ஆனாலும் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், வேட்டை ராஜாவா வந்துட்டு தலைவர் வந்து அதுல நடிச்சிருக்கும் போது வேட்டை ராஜாவா போய் நிப்பாரு. அதுல வந்து ஒரு புகைப்படம் இல்ல, ஓவியம் மாதிரி அதுல வச்சிருப்பாங்க. சோ அந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ், அந்த வேட்டையனோட அந்த ஃபேஸ், அந்த கெட்டப், அந்த மாதிரி ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை பிடிச்சி சந்திரமுகி டூல வேட்டையனா நடிக்க வச்சிருந்தாங்க. ஆனா வேட்டையனுக்கு பதிலா அங்க வந்து அவருடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அப்படிங்கிறவங்க தான் அங்க வந்து பழி வாங்குறாங்க. சந்திரமுகியை வந்து கொல்றது வந்து அதெல்லாம் வந்துட்டு அவங்கதான் பண்றாங்க. மத்தபடி கதையெல்லாம் ஒண்ணுதான். சந்திரமுகி அவங்களுடைய லவர் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்துட்டு குணசேகரன் கேரக்டர் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து வினீத் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. சந்திரமுகி டூல கிட்டத்தட்ட வினீத் மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து பிடிச்சு நடிக்க வச்சிருந்தாங்க. சந்திரமுகி தான் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து ஜோதிகா அவர்களுடைய ஃபேஸ் வந்து சந்திரமுகிக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தமிழக மக்கள் மனசுல. சோ அதை எடுத்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால சந்திரமுகி டூ வந்து நினைச்ச ஒரு வெற்றியை வந்து அது கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு வந்து யாரையும் நம்ம பொறுப்பா இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நம்ம குறை சொல்ல போறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்க அளவுக்கு இவங்க ட்ரை பண்ணி வர முடியல, அவ்வளவுதான். ரொம்ப ரீச் பண்ண முடியல. தலைவர் பண்ண கேரக்டரை வந்துட்டு தலைவரை பீட் பண்ணி லாரன்ஸ் அவர்கள் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் ஒரு கேரக்டருமே அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது சந்திரமுகி டூக்கு. நான் எதுவுமே வந்துட்டு அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது சந்திரமுகி டூல, அது என்ன, அது என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நேத்து எத்தனை பேர் சந்திரமுகி படத்தை நீங்க பாத்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.